அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் சிலுவை நாயகராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டில் நாம் என்ன நோக்கத்தோடு, உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, பொருத்தனையோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு அதிகார போங்கும் ஆணவ பேச்சும் பாவம் என்கிற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதிகார போங்கும் ஆணவ பேச்சும் பாவம் என்கிற செம்பொருளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அரசர் சாலமோன் இறந்த பிற்பாடு அவருடைய மகன் ரெகோபெயாம் அரச பொறுப்பு ஏற்கிறார். பொதுவாக அக்காலகட்டத்தில் அரசருடைய மகன்கள் பொறுப்புக்கு வருவார்கள். அப்படி வருகிற போது அது அவர்களுக்கு இலவசமாக தரப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அவர் அதற்காக உழைக்க மாட்டார், கஷ்டப்பட மாட்டார், முயற்சி செய்ய மாட்டார். தானாக அவருக்கு அதிகாரம் வந்துவிடும். இந்த இலவசமாக தானாக முயற்சி எதுவும் செய்யாமல் கிடைக்கின்ற இந்த அதிகாரம் அவரை ரெகோபெயாமை ஒரு மனிதநேயமற்ற மனிதனாக, அரசனாக மாற்றிவிட்டது. அவருடைய அதிகார போங்கும் ஆணவ பேச்சும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை கசந்து போகச் செய்துவிட்டது. பிற்காலத்தில் இந்த பாவத்தின் விளைவாக நாடு இரண்டாக பிரிய இவர் காரணமாகி விட்டார். எதுவுமே நம்முடைய கரங்களில் இலவசமாக கிடைக்கின்ற போது நமக்கு ஒரு மமதை வந்து விடுகிறது. இங்கேயும் ரெகோபெயாமுக்கு தந்தையினுடைய அந்த ஆட்சி பொறுப்பு, அதிகாரம் தனக்கு கிடைத்து விட்டது என்கின்ற அந்த அதிகார போங்கு அவரை தம் மக்களை கரிசனையோடு பார்க்க மறக்க செய்து விட்டது. ஆனால் இன்னொரு அரசரை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கோரேஸ் மன்னர். அவர் பாபிலோனை வீழ்த்தி ஆட்சி பொறுப்பை கைப்பற்றுவார். அவர் பெர்ஷிய நாட்டை சேர்ந்தவர். அவர் மேதியரோடு கூட்டணி வைத்து பின்பு இந்த பாபிலோனை முறியடித்து அக்காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேரரசாக அவர் திகழ்ந்தார். இந்த கோரேஸ் அரசரை கடவுள் தன்னுடைய கருவியாக பயன்படுத்துவார். ஏசாயா பகுதிகளில் நாம் படிக்கின்ற போது 45 அப்படி சொல்லுவார் ஆண்டவர். இந்த கோரேஸ் மன்னர் கடினப்பட்டு உழைத்து மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வருவார். அப்படி அவர் அரசரான உடனே அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்கும் விடுதலையை கொடுப்பார். அவர் சொல்லுவார், யூத மக்களா, நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டுமா? போங்கள். அப்போதான் எஸ்ரா நெகேமியாலாம் ஆலயம் கட்டுவதற்காக அனுமதி கேட்கிறார்கள். ஆலயம் கட்ட வேண்டுமா? சரி, போயிட்டு வாங்க. மக்களுடைய ஆலோசனையை கேட்டு அவர்களுடைய நல்வாழ்வு தான் தனக்கு முக்கியம் என்று அறிந்து அவரவர் நாட்டிற்கு செல்ல அவர் அனுமதிப்பார். அவரவருடைய கோயில்களை, வழிபாட்டு தலங்களை கட்டிக்கொள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்குவார்.
இந்த ரெண்டு அரசர்களுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். ஒருவருக்கு உழைக்காமல் முயற்சி செய்யாமல் அப்படியே தந்தையின் பொறுப்பு அவருக்கு கிடைத்து விட்டது. அவருக்கு அதிகாரம் எதற்காக என்பதை மறந்தவராய் ஆணவ பேச்சில் ஈடுபட்டு பாவத்தில் வீழ்ந்து போனார். ஆனால் சிறிய சாதாரண ஒரு பிரஜையாக இருந்து பின்பு அரசராக மாறி பேர் அரசராக வருகிற போது மக்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுடைய நல்வாழ்வுக்காக உழைத்தார் கோரேஸ் மன்னர். இந்த பின்னணியத்தில் நாம் ரெகொபெயாம் அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் படிப்போம். நமக்கு தெரியும், சாலமோன் இறந்துவிட்ட பிற்பாடு மக்கள் எல்லாரும் மிகுந்த பாரத்தோடு அவருடைய மகனிடம் வந்து கேட்கிறார்கள், ஐயா அரசரே, உங்கள் அப்பா எங்கள் மேலே அதிகமான வேலை பலுவை வச்சுட்டாரு. கோயிலை கட்டணும்னு சொன்னார் முதல். சரி, கோயில் கட்டுறதுக்கு போய் நாமெல்லாம் தடை சொல்லலாமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து கட்டலான்னு கோயிலை கட்டினோம். ஆனால் உங்கள் அப்பா அது மட்டும் கட்டிட்டு விடலை. அரண்மனையை கட்ட வேண்டும், அந்தப்புறத்தை கட்ட வேண்டும், நகரங்களை கட்ட வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு நுகத்தின் மேல் நுகம் எங்கள் மீது வைத்து விட்டார். சரி, நல்ல அரசர், உலகம் போற்றும் அரசராக இருக்கிறார் அப்படின்னு நாங்களும் எங்களுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்தோம். இப்போது எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேண்டும். வேலை 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 வேலைன்னு செஞ்சு எங்களுக்கு தோளெல்லாம் வலிக்கிறது, புண்ணாகி இருக்கிறது. நீ கொஞ்சம் எங்களுக்கு ஓய்வு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை தான் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்குறோம். உம் தந்தை பலுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்போது நீர் உம் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த பலுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்று இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் நிலையை அவருக்கு சொல்லுகிறார்கள். இவர் உடனே அரசர்கள் செய்வது போல் அங்கே இருக்கிற ஆலோசகர்களை அழைத்து அவர்களிடத்தில் கேட்கிறார். அவர்களெல்லாம் முதியவர்கள். அவர்களெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார்கள். என்ன ஆலோசனை சொல்லுகிறார்கள்? 7ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் எந்நாளும் உனக்கு பணியாளர்களாக இருப்பார்கள். அந்த முதியவர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க, ஐயா, நீர் அரசராக பொறுப்பேற்றிருப்பது மக்களுக்கு பணி செய்வதற்காக. அதனால் அவர்களிடத்தில் நீர் இனிமையாக பேசும். அப்படி பேசினால் அவர்கள் உமக்கு எந்நாளும் பணியாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆணவ போங்கு அவரை எப்படி மாற்றி விடுகிறது பாருங்கள். இவர் இந்த ஆலோசனையை தள்ளி விடுகிறார். 8ஆம் வாக்கியம். அவனோ முதியவர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் அவையில் இருந்த இளைஞர்களோடு கலந்து ஆலோசித்தான். முதியவர்கள் தருகின்ற ஆலோசனையை தள்ளிவிட்டு பியர் குரூப் என்று சொல்லுவார்கள் இல்லையா, தன் வயதை ஒட்டின இளைஞர்களுடைய ஆலோசனையை கேட்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். நீ இப்படி சொல்லு, என் சுண்டு வரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை பலுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார், நானோ அதை இன்னும் பலுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார், நானோ உங்களை முள் சாட்டையினால் அடிப்பேன் என்று சொல். இப்போ 2 ஆலோசனைகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த 2 ஆலோசனையில் முதியவருடைய ஆலோசனையை அவர் தள்ளிவிட்டு இளையோருடைய ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்.
அவருடைய ஆணவ போங்கு நல்ல ஆலோசனையை தள்ளிவிட்டது. துர் ஆலோசனைக்கு செவி சாய்த்து விட்டார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புதிதாக ஒரு காரியத்தை செய்கிற போதோ அல்லது பொறுப்புள்ள ஒரு காரியத்தை செய்கிற போதோ யாருடைய ஆலோசனையை கேட்கிறோம் என்பது மிக 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 முக்கியம். முதியோருடைய ஆலோசனை என்றால் நாம் அதை அற்பமாக எண்ணக்கூடாது. முதுமைக்கு எது இருக்கும்? அனுபவம் இருக்கும். முதுமையினாலே அனுபவம் அர்த்தம், பட்டறிவுன்னு அர்த்தம். இந்த பட்டறிவு அனுபவம் சார்ந்த ஆலோசனைகளை ரெகோபியாமுக்கு வழங்குகிறது. ஆனால் அவருடைய அதிகார போங்கும் ஆணவ பேச்சும் இந்த அனுபவம் வாய்ந்த திறமையான நபர்களின் ஆலோசனைகளை தள்ளி விடுகிறது. அனுபவம் இல்லாத இளைஞர்களுடைய ஆலோசனையை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அந்தோ பரிதாபம், அவருடைய ராஜ்யம் பிற்காலத்தில் இரண்டாக பிரிந்து விடுகிறது. இந்த தவக்காலத்தில் நாம் யாருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், யாருடையதை புறம் தள்ளுகிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நல் ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது அது நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு பெரும் உதவியாக இருக்கும். துர் ஆலோசனைகளை நாம் புறம் தள்ள வேண்டும். ஆனால் இவருடைய அதிகார போங்கு நல்ல ஆலோசனையை தள்ளிவிட்டு துர் ஆலோசனையை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். இரண்டாவதாக அவருடைய பேச்சு. இந்த மாதிரி ஆலோசனை சொன்ன உடனே அதை கேட்டுக்கிறது நல்லது, ரெண்டு பக்கமும் கேட்கறது நல்லது. ஆனால் அதை உள்வாங்கி தான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை அவர் சொல்ல வேண்டும். இவர் அப்படி சொல்லாமல் இந்த இளைஞர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அதை அப்படியே சொல்லுகிறார். 3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் சென்று விட்டு 3ஆம் நாள் மீண்டும் அவரிடம் வருகிறார்கள். அப்போது அரசன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேளுங்கள். 14வது வாக்கியம், இளைஞரின் அறிவுரைக்கு ஏற்ப என் தந்தை வலுவான நுகத்தை உங்கள் மீது சுமத்தினார், நானோ அதை இன்னும் வலுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார், நானோ முள் சாட்டையால் அடிப்பேன் என்று சொல்லுகிறார். மக்களுடைய நல்வாழ்வுக்காகத்தான் அரசர். இப்போது மக்கள் சொல்லுகிறார்கள், ஐயா வேலை 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 வேலைன்னு செஞ்சு எங்களுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, கொஞ்சம் ஓய்வு வேணும். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் இன்னும் அதிகமான பலுவை உங்கள் மீது வைப்பேன். என் தந்தை சாட்டையால் அடித்தால் நான் முள் சாட்டையால் உங்களை அடிப்பேன். இந்த போங்கு எப்படி இருக்குன்னா பார்வோனுடைய போங்கை போல் இருக்கிறது, பார்வோனுடைய ஆணவ பேச்சை போல் இருக்கிறது. அவர் தான் சொல்லுவார், மக்கள்லாம் போய் கேட்பாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும். அப்போ அவர் சொல்லுவார், ஓய்வா? ஏன்பா அவனுக்கு என்ன தைரியம் தான் ஓய்வுன்னு வந்து கேட்பான்? அவன் வேலையை இன்னும் அதிகமாக்கு, அவனுக்கு சோறு கொடுக்காத, அவனே போய் சோறை தேடிக்கிட்டோம். ஆளோட்டிகளின் நிமித்தமாக என் மக்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். சாட்டையினால் அவர்களை அடிப்பார்கள். இது பார்வோனுடைய ஆணவ போங்கு, ஆணவ பேச்சு. ஆனால் மக்களை அன்புடன் வழிநடத்த வேண்டிய இஸ்ரேலின் அரசன் பார்வோனை போல் இங்கே செயல்படுகிறார். இது பாவம். இந்த முள் சாட்டை, முள் அப்படின்னா அது குத்தம். இவருடைய வார்த்தைகள், இந்த ஆணவ பேச்சு மக்களுடைய இதயத்தை குத்தி விட்டது. அந்த முள் ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா
அது ஆறாத ரணமாகிவிடும். அது மிகுந்த வலியை ஏற்படுத்தும். பேச்சு, இந்த ஆணவ பேச்சு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் அவருடைய இதயங்களை குத்திவிட்டது. அது ரணத்தை ஏற்படுத்தி விட்டது. மிகுந்த வலி அவர்களுக்கு உண்டாகிவிட்டது. ஆகையினால தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்க, 16வது வசனத்தில், இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்து விட்டதை கண்டு, எங்களுக்கு தாவீதுடன் என்ன பங்கு? எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ரேலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள். அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. இந்த ஆணவ பேச்சு பல நேரங்களில் நம்மை விட்டு மனிதர்களை பிரித்து விடும், நம்மை தனியாக்கிவிடும். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் இந்த ரெகோபெயாம் அரசன் மீது கோபப்பட்டு, இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைப்பா, நீ எப்படி வேணா இருந்துக்கோன்னு சொல்லி 10 கோத்திரம் தனியாக பிரிந்து விடுகிறது. அந்த 10 கோத்திரத்துக்குத்தான் யெரொபெயாம் அரசராக மாறுகிறார். யூதா கோத்திரமோ பெஞ்சமின் கோத்திரமோ, இந்த 2 கோத்திரமும் சகோதரர்கள். அதனால் அவர்கள் ரெகோபெயாமோடு இருக்கிறார்கள். நாடு 2ஆக பிரிந்து விடுகிறது. ஆணவ பேச்சு பிரிவினைகளை உண்டாக்கும், மக்களை நம்மிடமிருந்து பிரித்து விடும். கனிவான பேச்சு, அன்பான பேச்சு மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கும். இந்த தவக்காலத்தில் நம்முடைய பேச்சு எவ்விதமாக இருக்கிறது? அது ஆணவ பேச்சா அல்லது அன்பு நிறைந்த பேச்சா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வதாக, அடிமைப்படுத்தும் அதிகாரம். நான் முன்கூட்டியே சொன்னேன், பார்வோன் தான் கையில் சாட்டையை எடுப்பான். ஆனால் இஸ்ரேலின் அரசன் அன்புடன் தன் மக்களை வழிநடத்த வேண்டும். ஆனால் இவருடைய அதிகார போங்கும் இந்த ஆணவ பேச்சும் மக்களை அடிமை வாழ்வுக்கு நேராக தள்ளுகிறது. இதனால தான் கடவுள் முதல் அரசன் சவுலை ஏற்படுத்துகிற போதே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுவார், ஒரு அரசன் வந்துட்டான்னா அவன் உங்களை கடினப்படுத்துவான், உங்களுடைய முதற் பலனை எல்லாம் எடுத்துக்கொள்ளுவான், உங்களுடைய பிள்ளைகளை பட்டாளத்திலே சேர்ப்பான், இப்படி உங்களுக்கு பல்வேறு கடினப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனாலும் மக்களெல்லாம் இல்லை இல்லை, எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்பார்கள். இப்போது இந்த அரசன் மக்களை வாழ்வுக்கு நேராக வழிநடத்த தவறிப்போய் அடிமைப்படுத்தும் போங்குடன் இவர் நடத்துகிறார். அதனால தான் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டால் போதும் என்று சொல்லி 10 கோத்திரம் தனியே பிரிந்து போகிறார்கள். அந்த 10 கோத்திரம்தான் இஸ்ரேல் சமாரியா தலைநகரை கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். யெரொபெயாமை தங்களுக்கு அரசனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அது வடநாடு. தென்னாடு யூதேயா, எருசலேமை தலைநகரமாக கொண்டு வாழ்கிறார்கள். யூதாவும் பென்யமீனும் இந்த ரெகோபெயாம் அரசனோடு இருக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய ஆணவ போங்கும் அதிகார தோரணை பேச்சும் ஆணவ பேச்சும் பிரித்து விடும். நம்முடைய குடும்பங்களை பிரிக்கும், நம்முடைய திருச்சபையை பிரிக்கும், நாம் வாழுகின்ற சமுதாயத்தை பிரித்து விடும். நம்முடைய இந்த தவக்காலத்தில் இவ்விதமான அதிகார போங்கு ஆணவ பேச்சு இருக்குமே, ஆனால் அதனை நாம் புறம் தள்ளிவிட நாம் அழைக்கப்படுகிறோம். நல் ஆலோசனைகளை கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் தன்னுடைய வாழ்வில் தனக்கு அனைத்து அதிகாரம் இருந்தபோதும் ஒருபோதும் ஆணவ பேச்சை அவர் பேசியது இல்லை.
அவர் துர் ஆலோசனைகளை புறம் தள்ளினார். சாத்தான் அந்த சோதனை மலையில் நிறைய ஆலோசனை கொடுப்பான். இந்த கல்லப்பம், பசியாக இருக்கிற இந்த கல்லப்பமாக்கி சாப்பிடு, இந்த ராஜ்யத்தெல்லாம் நான் உனக்கு தரேன், என்னை வணங்கிடு. ஆனால் இந்த ஆலோசனைகளை எல்லாம் அவர் பின்னுக்கு தள்ளி விடுவார். பேதுரு முதன்மையான சீடர், அவர் சொல்லுவார், இயேசு தன்னுடைய சாவை அறிவிப்பார். அப்போ பேதுரு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லுவார், இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்பவும் சொல்லுவார், எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னுவார். துர் ஆலோசனைகளை தவிர்த்து விட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர். அவர் எல்லோரையும் அரவணைத்து சென்றார். அவர் யாரையும் பிரித்து பார்க்கல. யூதர் என்றோ, சமாரியர் என்றோ, கிரேக்கர் என்றோ யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. எல்லோரையும் அவர் அனைத்து ஒரு அரசராக வாழ்ந்தார். அது மட்டும் இல்லை, யார் மேலேயும் பாரத்தை அவர் சுமத்தி யாரையும் அவர் அடிமையாக்கவில்லை. அவர் எல்லோரையும் விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தினார். இன்னும் கேட்டால் இயேசு சொல்லுவார், என்னுடைய நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாயும் என் சுமை எளிதாகவும் இருக்கும் என்று சொல்லுவார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த தவக்காலத்தில் அதிகார போங்கு, ஆணவ பேச்சு நம்மிடையே இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நல் ஆலோசனைகளை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துர் ஆலோசனைகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். நாம் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிறோமா என்பதை நாம் கருத்தில் எப்போதும் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போலவே எல்லோருக்கும் விடுதலை வாழ்வை வழங்குகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.